दिया इसके हम तो धन्यवाद करती हूँ। நாங்களோ சிறுமையும் எளிமையுமானவர்கள். हम तो दिन और दरिद्र हो, எண்ணப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. सोचने के लिए हमारे पास कुछ भी नहीं है, ஆனால் உங்கள் கிருபை எவ்வளவு ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. लेकिन आपके अनुग्रह हमारे कितनी बड़ी आशीर्वाद को रखे हैं। எங்கும் சமாதானம் இல்லை, எங்கும் கூக்குரல், எங்கும் நல்ல செய்தியும் இல்லை. कहाँ भी शांति के बिना चिल्लावट ऐसे गड़गड़ाहट के साथ होती है, कहाँ भी शांति नहीं है। எங்களை ஜெபிப்பதற்காக வைத்திருக்கிறீர்கள். आप हमें प्रार्थना करने के लिए रखा है। எங்களுக்கு கொடுத்த சமாதானத்துக்காக நன்றி. आप हमें दिया हुआ शांति के लिए धन्यवाद करती हूँ। ஒவ்வொரு இருதயங்களை நீர் காண்கிறது. हर एक मनों को देखने वाला परमेश्वर है। நீர் பேசுவீராக. आप बातें कीजिए। நீ ஒருவரை வெறுமை அனுப்புகிற தேவன் இல்லை. आप किसी को खाली ना भेजने वाला है। विश्वास के बल तांगे. विश्वास करने के लिए बल दीजिए। இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु मसीह के मेरे नाम से मांगते हैं पिता। மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். फिर से एक बार यीशु मसीह के मेरे नाम से मैं तुम्हें बधाई देती हूँ। உபாகமம் 33 அதிகாரம் व्यवस्था विवरण 33वां अध्याय 29वां वचन. 29वां वचन। எல்லாரும் தெரிஞ்ச மனப்பாட வசனம் தானே. सबको जो याद से बोलने वाला वचन। இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேல் நம்ம வந்து உள்ளத்தில் யூதர்கள். हम तो जो अंदर की मनुष्य योधी है। ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு அப்ரஹாமுக்கு சொல்றாங்க நுனித்தோல் விருத்தி சேதனம் பண்ணணும். उस दिन परमेश्वर ने इज़राइल से ऐसे कहा कि तेरे जो उस मांस को जो खतना करना है, அது மாம்சத்துல விருத்தி சேதனம். वो शरीर के अनुसार खतना करना है। பவுல் சொல்றாங்க ரோமர் 2 அதிகாரம் கடைசி வசனத்துல. पौलुस कहता है रोमियो की दूसरा अध्याय अंतिम वचन में कहता है, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாக்காமல் ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கு. எப்படி தேவனால நமக்கு புகழ்ச்சி இருக்கு. परमेश्वर के जरिए से हमारे प्रशंसा है। யாருக்கு? किसके लिए? வசனத்தின்படி நடக்க நம்ம சரீரம், நம்ம இருதயம், நம்ம சிந்தனைகளை காத்துக்கொள்ள அவர் தான் பலம் தரும். वचन के जरिए चलने के लिए हमारे मन को, हमारे हृदय को सुरक्षित रखने उन्होंने हमें बल देता है। முந்தா நாள் ஒருவர் சொன்னாரு, पर उसका दिन एक व्यक्ति ने कहा சரியில்லையே அப்படின்னு वो சொன்னாரு. ठीक नहीं है कर ஒருத்தருமே சரியில்லை. कोई भी सही नहीं है। ஆண்டவருக்கு முன்னால எல்லாரையும் பார்த்தாராம், ஒருத்தர் கூட நல்லவன் இல்லைன்னு சொன்னாங்க. प्रभु के समूह में सब लोग देखते हैं कि कोई भी व्यक्ति ढंग से नहीं है। அதனால ஆண்டவர் நம்மை நல்லவர்களாக, நீதிமான்களாக மாற்றி प्रभु हमें अच्छी व्यक्ति और धार्मिकता समान हमें बना गया है। சாலமோன் சொல்றாரு 4:18 நீதிமொழிகள்ல, नीति के वचन 4:18 में जो सुलेमान कहता है, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அல்லேலூயா. हालेलुया। நம்மளுக்கு பைபிள் பூரா ஆசீர்வாதம். हमारे सारे बाइबल पूरा आशीर्वाद அதே है நேரத்தில் சாபமும் இருக்கு. और उसकी जरिए श्राप भी है। அவருடைய கிருபை, அவருடைய தயவு நம்மை உயர்த்துகிறது. उनके अनुग्रह उनकी दया में ऊंची करती है। அப்போ மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, मोसे इज़राइल लोगों को देखकर इस प्रकार कहता है, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். इज़राइल क्या है तो धन्य है। நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். हम सब उद्धार पाए हैं। இதனால किसके जरिए? இயேசுவின் இரத்தத்தினால இயேசு- விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். यीशु के लहू के जरिए, विश्वास के जरिए हम उद्धार पाए हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு தந்திருக்காங்க. கிட்னி- அதையே தாங்க. कितनी बड़े कार्य को परमेश्वर ने उद्धार को दिया है। இஸ்ரவேல் ஏன் பாக்கியவான்? इज़राइल क्यों धन्य है? அவர் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட वो ஜனம். यहोवा से उद्धार पाए प्रजा है। நாமும் நீங்களும் ரட்சிப்பு வெளியே போக கூடாது. हम भी आप भी उद्धार की बात नहीं जाना है। எனக்கு இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் சொல்லும்போது, பஸ்காவை ஆசரிக்க சொல்லும்போது, उस दिन इज़राइल को बसका मनाने के लिए कहा था, எகிப்தை விட்டு வெளியே வர்றதுக்காக मिस्र से बाहर आने के लिए எல்லா வாசலிலும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் நிலைக்கால்களிலும் சட்டங்களிலும் பூசணும். ஆனா வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது. सभी की घर पर जो उसके फाटक में बसका की उस मेमने की लहू को चिपकाना है, लेकिन घर से बाहर नहीं आना है। நம்ம வசனத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. हम वचन को छोड़कर बाहर नहीं जाना है। அதுதான் பாக்கியவான். वही धन्य व्यक्ति है। அவங்களுக்கு எத்தனையோ
உளைச்சல்கள் மனபாரங்கள் இருக்கலாம். उनके लिए कितने मन की थकावट ऐसे वेदना हो सकती है। என் பாரம் சுமப்பவனே, என் தாகம் தீர்ப்பவனே, என் பாரம் சுமப்பவனே, என் தாகம் தீர்ப்பவனே, என்னை பொசுக்கு என்னை உடுத்தி என்னோடு இருப்பவனே, என்னை பொசித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவனே, இயேசுவே 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 பேசும் தெய்வமே, பேசாத கல்லோ மரமோ நிழல்ல பேசும் தெய்வமே. நம்ம பாக்கியவான்கள். हम धन्य व्यक्ति है, ஆண்டவர் பேசுகிறது. हमारे प्रभु बातें करने वाला है। ஒரு இடத்துல இருந்து நம்ம சொன்னோம்னா हम चुप होकर एक जगह पर बैठ के प्रार्थना करते समय परमेश्वर वचनों को भेजेंगे। அவர் வார்த்தை மூலமா பேசுவார். वो वचन के जरिए से हमारे संग बातें करेंगे। இஸ்ரவேலே நீ பாக்கியவான். इज़राइल क्या तू धन्य है। ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு யாருமே இல்லை. நம்ம அவ்வளவு பெரிய பாக்கியவான். यहोवा से उद्धार पाई प्रजा तेरे तुलना कौन है। உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் वह तेरे सहायता करने वाला ढाल है। கேடகம் நம்ம சண்டைக்காரங்க தூரம் நம்மளை மறைக்கிறதுக்கு கேடகம் கரெக்ட் பட்டயம். वैसे ढाल होती है कि जब युद्ध होती है तो हमें छुपाने के लिए उस ढाल और जो तलवार भी एक जगह पर होती है। அது எப்படிப்பட்ட பட்டயம்? वो किस प्रकार की तलवार है। மகிமை நிறைந்த பட்டயம். महिमा से भरा हुआ तलवार है। அவரே உன் சத்துக்கள், அவரே மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. वो जो महिमा से भरा हुआ तलवार है, நம்ம சத்துருக்கள் நிச்சயம் பேசி ஆசவார்த்தை பேசுவாங்க. और तेरे जो शत्रु ने चिकनी मुगनी बातों से करेंगे। அவர்கள் வீடுகளே மிதிப்பாங்க. இப்படி நமக்கு நிறைய வசனம் இருக்கு. उनके ऊंचे स्थानों को रोंदेंगे। वैसे बहुत वचन है। நம்முடைய பாதை எப்படிப்பட்ட பாதை? हमारे मार्ग किस प्रकार की है। நீதிமானுடைய பாதை நடுக்கடல் வரைக்கும் பிரகாசிக்கிற जो धार्मिक मार्ग जो दिन में उजलने वाला उस सूरज की जो रोशनी के समान रहती है। எவ்வளவு பெரிய பிரைட் நம்ம कितनी जो अच्छे उजाले के समान है। அல்லேலூயா அல்லேலூயா. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். उससे हम पा लेना है। அதான் அதுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னார், நம்ம வாசித்தோம். इसीलिए एसेकिएल भविष्यद्वक्ता ने इसे कहा है। கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கற்றுக்கொண்டு நான் 36 வசனம் வாசிக்கிறேன். मैं 36 में पढ़ती हूँ। என்று பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்று அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். मैं तो उजड़े हुए स्थान को मैं दम करूंगा कर कहता है। அழிந்து போனவங்களை நான் உருவாக்குவேன் அவர் जो சொல்றார். मिट गए वे सब कुछ मैं उत्पन्न करूंगा कर அப்படி அவர் சொன்னாலும் அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? वैसे कहेंगे तो अब क्या करना है। இப்ப வேதமான வாசகம் अब हम शास्त्र के पढ़ रहे थे। நிர்மூலமா அழிந்து போனதை நான் திரும்பவும் எழுதுப்பேன். जो मिट गए उसे फिर से मैं जिलाऊंगा कर செல்வி சொன்னீங்க. எஸ்தர் செல்வி. அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கோம். हम तो विनती करने वाला रहना है। எப்போதும் நம்ம ஜெபம் நிறைய பைபிள்ல நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க. बहुत बाइबल में बहुत लोग प्रार्थना करते हैं। நம்ம யாருன்னு இன்னும் நம்ம சொல்லணும்னா और हम कहीं ना बोले तो அவர் விசுவாசத்தினால நீதிமான் ஆனாரு ஆபிரகாம். अब्राहम ने विश्वास के जरिए से दार में गिना गया है। விசுவாசியின் தகப்பன்னு நம்ம சொல்லப்படுது. विश्वासी की पिता करके कहता है। கலாத்தியர் 3:9 சொல்லுது. गलातियर 3:9 में कहता है। அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? किस प्रकार की आशीष देखिए। அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் யார, அதாவது நம்மளுக்கு நடக்க போறது தெரியாது நாளைக்கு. कल क्या होने वाला हमें नहीं पता है। வசனத்தை நம்ம நம்பணும். लेकिन वचन के ऊपर भरोसा रखना है। நமக்கு நிறைய சமயம் நம்ம ஜெபத்தை கேட்காதவர் போல நமக்கு தெரியும். बहुत समय हमारे प्रार्थना को नहीं सुना जैसे हमारे लिए दिखाई पड़ेगी। அந்தபடி விசுவாசமாக
மார்க்கத்தார் इसीलिए विश्वास की मार्ग में விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். विश्वास की जरिए से अब्राहम के साथ आशीर्वाद पाते हैं. ஆபிரகாம் காலத்துல எப்படி பாருங்க, என்ன அதிசயம், என்ன அற்புதம். अब्राहम के दिनों में कितने चिन्ह चमत्कार होती है. நாடோடியா அவர் போனாரு. वे तो ऐसे एक परदेश के समान कहने लगे. போற இடம்லாம் பராக்கிரமசாலி ராஜாக்கள் இருந்தாங்க. जो जाने वाला मार्ग में बड़े बड़े राजा होते. எல்லார் கண்டையும் தயவு கிடைச்சது. सभी की आंखों में दया मिली है. ஆபிரகாம் கூட ஆண்டவர் இருக்கார் நம்ம கண்டு. अब्राहम के साथ प्रभु है करके वो जान लिया है. அது அவர் காலத்துல அவர் சீமானா இருக்காரு. उस दिनों में वो श्रीमंत था. நானும் நீங்களும் விசுவாசிக்கும் போது விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். जो विश्वास की मार्ग में रहने वाला, जो विश्वासी अब्राहम के साथ आशीर्वाद पाते हैं. கலாத்தியர் 3:11 சொல்லுது. गलातियों 3:11 में कहता है, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவன் தேவ விசுவாசத்தினாலே 3:11மா 3:11 அடியா சரிவாசி. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நாங்க பின்னால் விட மட்டும் எழுதி வச்சிருக்கேன், அதான் தேவை. அப்போ நம்ம நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குது? देखिए धार्मिक की जो मार्ग किस प्रकार की है. மற்றவர்கள் அற்பமா நம்ம நினைக்கலாம், दूसरे लोग हमें तुच्छ गिना जाएंगे, அவங்களுக்கு தெரியாது. वे नहीं जानते हैं. ஆனா நம்ம பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல. लेकिन हमारे मार्ग दिन भर उजाड़ने वाला उस सूर्य के प्रकाश की समान रहती है. அமர்ந்திருந்து அவரே தேவனென்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவனென்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் துணையிருக்கும் துணையுமானார். அல்லேலூயா. हालेलुया. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. आप कितने आशीर्वाद पाए वे संतान हैं. விசுவாசத்தினால் நீதிமான். विश्वास के जरिए धार्मिक இதுல जिएंगे. ஒண்ணுமே இல்ல. कुछ भी नहीं है, ஆனா எல்லாம் உடையவர்களாக இருக்கு. लेकिन सब कुछ है. நம்ம காரியங்கள்லாம் தடையா இருக்கலாம். हमारे कार्य सब रुकावट हो सकती है. தடையை நமக்குள்ள இருக்காது. रुकावट को बदलने वाला हमारे अंदर है. திராட்சரசம் குறைப்பட்டது. दाखरस कम होने लगे. ஆனா கன்னிமரி அம்மா பதறுதாங்க. कुंवारी मरियम ने तड़पती है. நானும் நீங்களும் பதறுதோம். मैं भी आप भी तड़पते हैं. காலமும் ஞானமும் பொருள் இருக்குது. जो दिन के लिए उस वस्तु के लिए एक दिन होती है. ஆண்டவர் அவங்க அவசரப்படுறதை பார்த்து சொன்னாங்க, परमेश्वर में जल्दीबाज करते उसे देखिए कहता है, तुम्हारी मेरी क्या है, என் வேலைன்னு வரல, मेरे समय अभी तक नहीं आए हैं. நம்ம மறக்கல, वो हमें नहीं भूलता है, நினைவா இருக்காரு, वो हमारे याद से रहता है, கையில வச்சிருக்காங்க. हमें हाथों में रख लिया है. आप धन्य व्यक्ति हैं. பாதைகள் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிறேன் சூரிய பிரகாசம். हमारे मार्ग जो दिन में उदय होने और सूर्य के प्रकाश की समान रहती है. நம்ம யாருக்கு நிக்க வேண்டிய தேவையே இல்லை. हम किसी के पास जाके खड़ा रहने की जरूरत नहीं है. நம்ம அவிசுவாசத்தினாலதான் நம்ம யாத்திரை நிற்போம். हमारे अविश्वास के जरिए से हम दूसरे किसी के पास जाके खड़ा रहते हैं. கலாத்தியர் 3:26 சொல்லியிருக்கு. गलातियों 3:24 में कहता है, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நம்ம யாரு? போதுமா? हम कौन है? நம்ம யாரு? हम कौन है? ராஜாதி ராஜா உலக ரட்சகருடைய பிள்ளைகள். राजाओं की राजा, संसार के उद्धारकर्ता उनकी संतान है. நம்ம எவ்வளவு தயாளர்களாக இருக்கோம். देखिए हम कितने दयालु बन के रहना है. हालेलुया, हालेलुया. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய். तुम सभी பாக்கியம் நம்ம. तुम सभी मसीह के अंदर विश्वास रखने वाले उनकी संतान बनकर रहते हैं. அடுத்து 3:27 और जो 3:27 கலாத்தியர் 3. गलातियों, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டீர்களே. அல்லேலூயா, हालेलुया. நம்ம ஞான ஸ்நானம் பெறாதவங்க நீங்க கண்டிப்பா பெறணும். आप बपतिस्मा नहीं लिए वे बपतिस्मा लेना है. நம்ம கிறிஸ்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் अब அத்தனை मस- பேரும்
परंतु मसीह में जो कोई बपतिस्मा लिए हैं கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கோம். उन सभी को मसीह को पहन लिया है वस्त्र के समान। அதான் அன்னைக்கு கல்யாண வஸ்திரம் தெரியாத மனுஷனை ஆண்டவர் விசாரித்தார். उस दिन जो शादी की वस्त्र नहीं पहना है उसे परमेश्वर ने पूछताछ करते हैं। கல்யாண வஸ்திரம் என்னது? शादी की वस्त्र क्या होती है? ஞான ஸ்நானம். वो बपतिस्मा है। கிறிஸ்துவுக்குள் நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கும்போது கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். मसीह के अंदर हम बपतिस्मा लेंगे तो मसीह को हम पहन लेते हैं। நம்ம பாக்கியவானுக்கு நம்ம நாம போல பைபிள் அவ்வளவு கிடக்குது. हम धन्य व्यक्ति कहलाते तो बाइबल में इतनी लिखा है। கலாத்தியர் 5:15. गलातिय 5:15 पढ़ेंगे। நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால் அழிவீர்கள். அப்படி ஒருவரை ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். 5:15. அப்ப நான் இருப்பது தப்பா இருக்கு. நாங்களும் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். हम तो दान में मिलेगी कर हम आशा के जरिए परमेश्वर के विश्वास के साथ रहते हैं। கலாத்தியர் 16 இருக்கும். 5. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். சரியாதான் இருக்கு நான் சொன்னது. நம்ம நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு நம்ம ஆவியின்படி நம்ம நடக்கும்போது அந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். अब जो गलातिय 5:5 में कहते हैं हम आत्मा के जरिए चलेंगे तो आत्मा की रीति से देता है। நம்ம சோர்ந்து போகும்போது அவர் வழி நடத்துவார், நமக்கு பேசுவார். हम निराश होते समय परमेश्वर हमारे संग बातें करेंगे। அப்போ நாங்களோ பவுல் சொல்றார் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். परंतु हम जो आशा मिलेगी कर हम भरोसा के साथ उनके साथ हम रहते हैं। 6வது வசனம். छठा वचन पढ़ेंगे उसमें। கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் நம்ம பேசல. அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, நற்கிரியைகள் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. विश्वास कर बातें करते उसमें जो विश्वास में भरोसा नहीं तो कुछ भी नहीं है। நம்ம நற்கிரியைகளை நம்ம செய்யலைன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. हम भले काम नहीं करेंगे तो हम उनकी संतान कहने के लिए कुछ भी नहीं है। உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்ம நற்கிரியைகளை செய்யணும்னு நம்ம தெரிந்திருக்காரு. संसार उत्पन्न होने से पहले भलाई काम करना करके मिशन के लिया है। நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நம்ம விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோட சுதந்திரத்தை பெறுகிறோம். जो विश्वास की मार्ग में है विश्वास की अब्राहम के जरिए हम स्वतंत्रता पाते हैं। இஸ்ரவேல் முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்றாங்க. जो इस्राएल के था खत्म हुआ कर ஆனா வேதம் சொல்லுது இஸ்ரவேல் தழைக்கும். जो शास्त्र कहते हैं इस्राएल लोगों ने जो उठेंगे। நாம் நீங்கள் இஸ்ரவேலராக இருக்கிறோம். मैं भी यहाँ पे इस्राएल बनकर रहते हैं। இந்த இரத்த கோட்டையை விட்டு நம்ம வெளியே வரக்கூடாது. उन लोगों की गढ़ के जरिए से बाहर नहीं निकलना है। ஆபிரகாமுக்கு சுதந்திரம் நமக்கு வருது. अब्राहम की स्वतंत्रता हमारे लिए है। அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, அதுக்கு நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம விடாம ஜெபம். इसीलिए हम क्या करना है? उन्होंने आशीर्वाद दे चुका है लेकिन उसे पाने के लिए हम लगातार प्रार्थना करना है। லூக்கா 21:38 வாசி. लूका 21:38 में पढ़ेंगे। அதற்கு அவர்கள் ஆண்டவரே இதோ இங்கே 2 லூக்கா 21 लूका 21 ஜனங்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். 37 வாசி. 37 पढ़ेंगे। அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒழுங்குமலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஆண்டவர் நன்மை செய்கிறார் செய்யும்போது மலையில தங்கிட்டு காலையில அதிகாலையில ஆலயத்துக்கு வந்துருந்தாங்க. देखिए प्रभु ने भलाई करते घूमते समय वो रात में जाके जो जैतून उस पहाड़ पर जाकर वो रहते हैं लेकिन भोर में आकर भवन में रहता है। தேவ ஜனங்கள் அத அதிகாலமே ஆலயத்துக்கு போயிருந்தாங்க. जो परमेश्वर के लोग ने भोर में ही परमेश्वर के भवन में जाते हैं। கொஞ்சம் பேராக வந்திருப்பாங்க. आज हम थोड़े लोग आए हैं। வார்த்தைகளின்படி நடக்கும்போது நமக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது. उनके वचन के जरिए चलेंगे तो अपने विरुद्ध कौन कर पाएंगे? ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலையிலேயே தேவாலயத்துக்கு அவரிடத்திற்கு வராங்க.
सारे लोग उनके वचनों को सुनने के लिए बोर में ही परमेश्वर के भवन में आते हैं। சாலமோன் ஆலயம் கட்டும்போது ஆண்டவர் சொல்றாரு, सुलेमान भवन बनाते समय जो कहता है, எனக்கு எல்லாமே கட்டிருக்கு, நீ நல்லா செஞ்சிருக்க, நான் ஜெபத்தை கேட்பேன், तो भवन अच्छी तरह से बांधा है, मैं प्रार्थना को सुनूंगा। என் நாமம் தெரியும் 2 நாளாகவும் 7:14 சொல்லி, என் நாமம் கரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, दूसरे इतिहास में 7 वचन और 3 वचन में कहता है, ஜெபம் பண்ணி मेरी प्रजा ने जो प्रार्थना कर कर முகத்தை தேடி मेरे चेहरे को खोजेंगे, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், अपने बुरे मार्ग से हट जाएंगे, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு तब स्वर्ग में रहने वाला मैं सुनकर அவர்கள் பாவத்தை மன்னித்து उनके पापों को क्षमा करूंगा அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். और उसकी देश के लिए वह मुझे ही देंगे। நமக்கு மாத்திரமல்ல, सिर्फ हमारे लिए நம்ம नहीं, தேசத்துக்கு அன்னைக்கு ஒரு தெபரால் எழுப்புனாங்க. उस दिन एक तेबरोल ने उठने लगी। ராஜா இருக்காரு, தேசம் அவர் நியாயம் விசாரிக்காங்க. தெபோரா जो राजा है लेकिन तेबरोल ने न्याय करती थी। சாதாரண ஃபேமிலி, एक छोटी गरीबी परिवार वाली थी। பேரிச்ச மரத்தின் கீழே இருந்து அவங்க இஸ்ரவேலர் பூரா அவங்களை நோக்கி வராங்க. वो खजूर की पेड़ के नीचे बैठकर वो न्याय करती थी, सारे इस्राएल लोग उनके पास आते हैं। தெபோராட்ட வேதத்தின் வெளிச்சம், வசனத்தின் வெளிச்சம் இருந்தது. तेबरोल के पास परमेश्वर की शास्त्र की वचन की ज्योति था। இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், வெளிச்சம்னு சொன்னாரு. आज हम हर एक लोग प्रभु देख के कहता है कि आप ज्योतिमय बन के रहना நீங்க है, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்கன்னு சொன்னாரு. तो जगत के लिए ज्योति कर कहा है। அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளை தாழ்த்தணும், तब वो प्रार्थना करते समय अपने आप को दिन करना है, அவர் சமூகத்தை தேடணும். उनकी चरणों में खोजना है। நம்ம கொல்லாத வழி வசனத்துல வச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும். हम वचन में रख के देखना है कि हम बुरे मार्ग है क्या, வழிகளை விட்டு திரும்பினார். पूरे- பரலோகத்துல இருக்கிறவர் கேட்கிறான். बुरे चाल से हम फिरेंगे तो स्वर्गीय में रहने वाला सुनकर நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் துதி சொல்லிட்டே இருக்கும்போது விசுவாசம் பெருகுது. हम प्रार्थना करते समय उनकी स्तुति चढ़ाते समय विश्वास में बढ़ती है, சோர்வு நம்ம விட்டு போகுது. निराशपन हमारे से दूर हो जाती है। ये காரணத்தை குறித்து நேற்று இன்னைக்கு அழுதுட்டே இருந்தேன். कल मैं 2 दिन के लिए मैं ऐसे एक कार्य को सोच के मैं रो रही थी। எங்க சிறுமை எப்போ மாற்றுவீங்க? हमारे दिन पर कभी बदलेंगे, இதுவரைக்கும் எங்க சிறுமை இருக்கும். अब तक जितने तक हमारे दिन टाइम है, அப்போ அவரை போற்றி போற்றி நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். हमें उन्हें प्रसन्नता कर उनकी स्तुति चढ़ाते समय हमारे एक तसल्ली मिलती है। அல்லேலூயா. हालेलुया। யாக்கோபு அன்னைக்கு மாமா வீட்டுல இருந்து திரும்பி வீட்டுக்கு வர ரொம்ப சொல்ல நேரம் இல்ல. याकूब ने उस दिन अपने मामा ससुर के घर से वे यहाँ पर लौटते समय அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மாமா வந்து நேற்று முந்தான நாள் மாதிரி முகம் இல்ல. उनकी माँ उसकी ससुर की चेहरे 2 दिन के पहले कैसे था वैसे नहीं थे। அம்மா கூட பிறந்த உடன் சகோதரர் தான். जो माँ के साथ जन्म सगा भाई था, அதுவும் அவங்க பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. और उनकी बेटी को शादी करके दिए हैं। யாக்கோபு போன பிறகு அங்க ஆசீர்வாதம். याकूब जाने के बाद वहाँ पर आशीर्वाद मिलेंगे। யோசேப்பு போன பிறகுதான் யோசேப்பு இருக்க இடமெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு. जो योसेफ कहाँ रहते थे वहाँ पर आशीर्वाद मिलते थे। நானும் நீங்களும் லேசானவர்களா? मैं भी आसान व्यक्ति है क्या? இருக்கிற இடத்தை தேடி ஆசீர்வாதம் வரும். आप जिस जगह पर रहते उस जगह पर ढूंढ कर हमें आशीर्वाद ஏன்னா आएगी। நம்ம துன்பம் இல்லாம வராது. ऐसे जो हम ना झुके बिना नहीं आती है। தீமோத்தேயுக்கு 3:12 பவுல் எழுதின மாதிரி तीमोथी में जो 3:11 में लिखा है, தேவ பக்தியா நடக்கிற யாவரும் நடக்கணும் நினைச்சாலே துன்பப்படுவார்கள். परमेश्वर की भक्ति से चलने करके सोचेंगे तो वे दुख उठाएंगे करके कहना है। क्यों? உலகத்துக்கு நம்ம பாக்கியவான்கள் என்பதை காண்பிப்பது. क्योंकि संसार के हम धन्य व्यक्ति करके दिखलाने के लिए மாமிசமும் ரத்தமும் இருக்கிறபடியால் நம்ம செய்ததெல்லாம் நல்லதுன்னு நினைப்போம். அதுக்காக நம்ம துன்பப்படுவோம். हम मांस हमारे लघु हमारे मन मार के जैसे चलना सोचेंगे, इसके लिए हम दुख उठाना है। இப்போ திரும்ப வராரு, இவர் தப்பு பண்ணினாரு, அதனால யாக்கோபு வந்து தப்பு பண்ணினாரு, அதனால ஆசீர்வாதத்தை அவங்க இவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்லி இருந்தாரு. जो इन्होंने फिर से आते हैं कि परमेश्वर इनके लिए आशीर्वाद है करके कहा था। யாக்கோபு இஸ்ரவேலுக்கு தான் ஆசீர்வாதம் சொல்லி இருந்தாரு. याकूब इस्राएल के लिए आशीर्वाद है करके बोले हैं। ஆனா அவரு வாங்கிட்டாரு. குலகுலத்துக்கு சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினாரு. जो अपने भाई के पास जो विशेष जेठा पुत्र के उस आशीर्वाद को लिया है, அம்மா சொல்லி கேட்டு ஏசா மாதிரி ட்ரெஸ் பண்ணி போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. माँ की
की बात सुनकर ऐसा के समान कपड़े पहनवाकर वहाँ पर जाके पिता को धोखा देकर आशीर्वाद पाए हैं। அதனால ஏசாக்கு நம்ம மேல கோபப்படக்கூடாது, அவருக்கு பரிசு பொருளை முதல்ல அனுப்புதாரு. इसलिए यीशु हमारे पर क्रोधित नहीं करना करके उनके लिए इनाम भेजता है। அவர் பரிசு பொருள் கொண்டு போனவங்க கொடுத்துட்டு ஏசாவும் 400 பேரோட வராங்கன்னு சொல்றாங்க. जो इनाम देकर उसने जो जाकर संदेश देने लगे कि तुम्हारे भाई 400 लोगों के साथ आते थे जो मिलने। பயந்து போயிட்டார். ये तो डर गया है। நீங்க தானே சொன்னீங்க, आपने कहा था, ஏன்னா மாமா மூஞ்சி சரியில்லை, இவங்க இருக்கக்கூடாது, யோசேப்பு வரணும்னு புறப்பட்டாரு. क्योंकि उसे वो जन्म होते ही ये तो मामा के चाल चलन सही नहीं क्योंकि वे जो बाहर होने लगे। யார் சொன்னா? தேவன் ஆலோசனை சொன்னாங்க. परमेश्वर ने उनकी सलाना दिखाने लगे। என்னை அழைத்தவனே என்றும் நடத்திடுவே, என்னை அழைத்தவனே என்றும் நடத்திடுவே, என் மேல் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவனே. நம்ம ஒவ்வொரு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது அவர் ஆலோசனை சொல்லாம எப்படி இருப்பார்? हमारे एक लोग परमेश्वर की चरणों में बैठ के प्रार्थना करते समय हमें कैसे तसल्ली ना देते हुए वो रहेंगे। யாக்கோபு ரொம்ப மன உளைச்சலாயிட்டாரு. याकूब में बहुत मन में थकावट होने लगे। உழைச்சி போட்டோம். हम कितनी मेहनत करके डाली थी। அம்மா கூட பட்ட சகோதரன் நம்ம வேற்று மனிதரா நினைச்சிட்டாங்க. मेरे माँ के साथ जन्म भाई सगा भाई था, वो कैसे मुझे दूसरे आदमी के समान देखता है। வேதனையோடு இருக்கும்போது ஆண்டவர் பேசுறார். वेदना के साथ रहते समय प्रभु ने उनके संग बातें करता है। இப்போ கானான் தேசத்துக்கு நீ போ. अब कानान देश में तू जा, அவங்களோட இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்வேன். मैं तुम्हारे संग रहकर मैं भलाई करूंगा। வசனம் வாசிக்க நேரம் இல்லை. वचन पढ़ने के लिए समय नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால நீர் இப்படி சொன்னீரேன்னு ராமலோடு ஜெபிக்காரு. आपने इसे कहा था करके पूरे रात बैठ के प्रार्थना कर रहा था। அவர் ஜெபிக்கிறதுல ஆண்டவரே இறங்கி வந்தார். उनकी प्रार्थना सुनने के लिए प्रभु खुद उतर कर आने ஆண்டவர் लगे। விட்டாரா? அவரு परमेश्वर छोड़े क्या? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். मैं आप मुझे आशीष करते भी ना, मैं तुम्हें नहीं छोड़ूंगा। ஆண்டவர் அன்புக்கு அடிபணிக்கிறார். परमेश्वर प्रेम के लिए वैसे झुक जाते हैं। அவர் தொடை தந்து நரம்பு தொட்டுட்டாரு, நொண்டி நடக்காரு. उनके पैरों के एक नस को छू लिया, इसके लिए वो चल नहीं पा रहे थे। அவர் ஆசீர்வதிச்சாரு. वो आशीष करने लगे। இன்னைக்கு நானும் நீங்களும் நிறைய காரியங்களை கண்ணீரா இருக்கலாம். आज मैं पे आप भी बहुत कार्य के लिए मासूम के साथ हो सकते हैं, அதனால அவருடைய வேலை இருக்குது. लेकिन उनकी समय நம்ம है, சித்தம் இல்லை. अब वो सिद्ध नहीं है। நமக்கு வருக வரப்போகுது. हमारे आगरम जल्दी आने वाले हैं। மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு இப்பவே நாடுகள் எல்லாம் பேசுது. बड़े युद्ध करने के लिए सारे देश वाला बातें कर रहे हैं। ரஷ்யா கூட சேருது. रशिया के साथ मिलजुल कर रहता है। அப்போ இதெல்லாம் மூணாம் உலக மகா யுத்தம் வரதுக்கு முன்னாலே தேவனுடைய வரகு இருக்கு. अब जो तीसरे युद्ध होने से पहले परमेश्वर के आगमन है। தேவன் சமீபமாக வந்திருக்கார். परमेश्वर निकट आ चुके हैं। நம்ம என்ன வந்தாலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். हमें कितने भी आवे तो वो हमें आशीष இனிமேலும் करना है। மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். और दिन इस दिनों में भी आने वाले दिन के लिए भी आशीष करें। நித்தியமாக நித்திய ஜீவனை நமக்கு வச்சிருக்கார். हमारे लिए आनंद काल की जिंदगी को रखा है। பயந்து வராரானா ஏசா வந்து 2 பேரும் கட்டு தெரியும் அழுதாங்க. जो ये साथ ही दोनों गले मिलाकर रोते हैं। யாக்கோபின் ஜெபத்தை கேட்காரு. याकूब की प्रार्थना को सुनने लगे। யாபேஸ் பாருங்க. याबेस को देखेंगे। அவங்க அம்மா துக்கத்தோடயே உங்களுக்கு उनकी बात दुख के साथ उन्हें जन्म किया है। ஒண்ணு நம்ம 4:10 எனக்கு தனியா எப்படி தெரியாது. पहले इतिहास 4:10। யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திருடும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பைபிள் பூரா இருக்குது. வேண்டிக் கொண்டதை அவர் என்ன செய்தாரு? அருளினார். सारे बाइबल में ऐसे लिखा है, जो कुछ वो मांगता है उसे वो पूरी कर लेता நம்ம है। தாழ்த்தணும். अपने आप को दिन करना பொல்லாத வழியை விடணும். उन्हें ऐसे छोड़ना है पूरी அதுதான் बात। முக்கியம். வாக்குவாதத்துக்கு இடமே இல்ல வேதத்துல. वही है में वाद विवाद के लिए शास्त्र की जगह नहीं है। நான் பெரியவன் நீ பெரியவன் ஒருத்தரும் இல்ல. मैं बड़े तुम बड़े करके कोई भी नहीं है। ஆனா யாபேஸ் ஜெபம் பண்ணாரு, என் தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது, என்னை ஆசீர்வதி, என்னை பெரிதாக்கணும் ஆண்டவர்,
சகோதரருக்குள்ள அவரை கனம் பண்ணுங்க. यहाँ पे से प्रार्थना करता है कि मेरे सेवा को बढ़ाओ, मेरे भाई के बीच में मुझे आशीर्वाद दे कर कर। நம்ம உபத்திரத்துல நம்ம சகிச்சு ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் நம்மை விட்டு போவாரா? हम संकट में प्रभु की जरिए से देखेंगे तो हम ही छोड़ के जाएंगे क्या? அதுமே ஏறக்குறைய 40 வயசு இருக்கலாம், पर्दे में को लगभग 40 उम्र हो सकते हैं, அவருக்கு நடக்க முடியாது. लेकिन वो चल नहीं पाते हैं। நடக்க முடியும், ஆனா கண்ணு தெரியாது. चल सकते हैं लेकिन उसके आंखें नहीं दिख रही है। இயேசு போகிறான்னு சொன்னவனே, यीशु जा रहे करके बोलेंगे तो இயேசுவே தாவீதின் குமாரனே அவர் பாவே அப்பதான் அவர் போறாரு. यीशु दाऊद की संतान मुझ पर दया कर 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 वो कहता है तभी वो जाते हैं। எல்லாரும் அதட்டுதாங்க, सभी उन्हें डांटने लगे। சிறுமப்பட்ட யார் கனம் பண்ண மாட்டாங்க, ஆனா நமக்குரிய கனம் அவர்கிட்ட இருக்கு, கனம் பண்ணுவார் அவர். दिन के दिताई की सदैवता में कौन आदर करेंगे? हमें तुच्छ गिना जाएंगे, लेकिन वो हमारे साथ करेंगे तो सब कुछ करेंगे। எல்லாரும் அதட்டுறத பார்த்தாலும் அவர் தான் சும்மா இருக்கல. सभी लोग जो उसे डांटने लगे लेकिन वो चुप नहीं रहा। இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. यीशु दाऊद की संतान मुझ पर दया कर करके कहा। ஆண்டவரால அதுக்கு மேல போக முடியல. वो उनकी जगह वहां पार करके नहीं जाए। ஆண்டவர் இரக்கமுள்ளவர், हमारे प्रभु ने दयालु கிருபை है நிறைந்தவர், और अनुग्रह से भरा है। அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு போதும். उनकी करुणा वाले सावा भरा है। हालेलुया। என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். मैं तुम्हें क्या करूं करके सोच रही है। பார்வையிடணும், मुझे देखना है, मुझे பார்வையிடந்தவரை எங்கு போய் அவர் பின்னாலே போயிட்டார். नजर मिलते ही वो कहाँ मिलने गए, उनके पीछे लौट இரண்டு எஜமானுக்கு நம்ம வேலை செய்ய முடியாது. इस जो दो मालिक के हम काम नहीं कर सकेंगे। நம்ம பாதம் நீதிமான்களுடைய பாதம் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல. हमारे मार्ग जो धार्मिक के मार्ग जो दिन भर उठे बने लो सूर्य के प्रकाश की समान நம்ம रहेंगे। பாதம் அவர் நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். हमारे मार्ग उन्होंने रख कर गया है। அவர் அடிச்ச உடனே நம்ம பின்பற்றும் போது நம்ம பாதம் அப்படிப்பட்ட பாதையா இருக்கும். उनकी पतु चिन्हों में चलते समय हमारे मार्ग इस प्रकार की रहती है। பேதுருவின் கதறல பாருங்க, மத்தேயு 14. मत्ती 14 में पतरस की चिल्लाहट को हम देखेंगे। ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, प्रभु ने वहाँ पर प्रार्थना कर रहे हैं, நடந்து வராரு. वो चलकर आते हैं। அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க போட்டை கண்டு வலிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே அவர் வராரு. நம்ம கஷ்டப்படும் போது அவர் வெயிட் பண்ணுகிற தேவன் இல்லை. देखिए वो जो अपने वो जहाज को वैसे काम करता है लेकिन वो नहीं हो रहा कर वो कष्ट उठाते करके प्रभु जानकर वो आते हैं நமக்கு எவ்வளவு तुरंत। விசுவாசம் இருக்கோ அவ்வளவு பெருசா நமக்கு வெயிட் பண்ணுவார். कितने विश्वास हमारे बड़े उतने तक वो हमारे धैर्य करेंगे। சோர்ந்து போகும்போது அவர் வந்துருவாங்க. आप निराश होते समय उन्होंने आ जाते உடனே हैं। பேதுரு நீங்க நான் நடக்கேன்னு சொல்றாரு. तुरंत जो पतरस कहता है आप है तो मैं भी चलूंगा कर कर। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। உடனே நடக்காரு. तुरंत चलने लगे। அலைகளை பார்த்தோன்னே அவருக்கு விசுவாசம் போயிட்டு. वो लहर को देखते समय उनकी विश्वास चले गया है। வாழ்க்கையில அலைகள் இருக்கு. हमारे जिंदगी में भी लहर है। சந்திர பார்த்தாலாம் படிச்சலாம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என்னை புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என்னை விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். எப்படி இருக்கு வேத வாக்கியம்? कैसे शास्त्र की वचन இதெல்லாம் விட்டு கவலைப்படணும். और वृत्त से चिंता उठाते हैं। தனிமைக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்குது. हमारे अलगपन के लिए बहुत நம்ம समय ஜெபம் है। பண்ணணும். हम प्रार्थना करना है। நம்மை விட்டு போக முடியாது. वो हमें छोड़कर नहीं जाएंगे। அப்போ அவருக்கு அலையை பார்த்தோன்னே அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. वो लहर को देखते ही उनकी शक होने लगी। நம்மளுக்கும் பிரச்சனை வரும்போது நான் இந்த காரியம் நடக்குமா, ஐயா அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, பல சிந்தனைகள் நம்ம சிந்தனைகள் தான். சாலமோன் அதான் சொல்றாரு 23:7. हमारे लिए वैसे हम होते समय हमारे विचार ये होगा कि ना होगा ऐसे भिन्न भिन्न विचार के साथ हम रहते हैं। 23:7. नीति के वचन 23:7 में कहता है அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். போதுமா, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அதே நம்ம நினைவு எப்படி இருக்குது, வேதத்தால் நிரப்பப்பட வேண்டும். हमारे जो मन के विचार किस प्रकार है उस शास्त्र से भरना है, வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும். वचनों से भर के रहना है। எப்படி வசனம் அவன் எப்படி அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்ம நினைவு பெரிய காரியமா இருந்தா
நம்ம பெரிய காரியமா இருக்கும். क्योंकि जैसे उनके मन की विचार करता है वैसे ही वो आपस में भी है जो हम किस प्रकार रहते हैं। நம்ம ஒவ்வொருத்தரையும் எப்படிப்பட்டவங்க என்பது நம்ம நினைவு காட்டுகிறது. हम हर एक लोग किस प्रकार है कर हमें याद दिलाती है। அவன் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். जैसे उनकी सोच है वैसे ही वो भी रहता है। அலைகளை பார்த்து பயந்துட்டாரு. लेकिन நீ ரட்சியம் சொல்ற. लेकिन उनको देख के वो कांपने लगे, प्रभु मुझे उद्धार कर करके कहने लगा है। விசுவாசி நீ ஏன் பயப்பட்ட? ये अल्प विश्वासियों क्यों डरते हो? நம்ம अनेक சமயத்துல அல்ப விசுவாசமா இருக்கோம். आप कई बातों में वैसे तुच्छ गिना गए विश्वास की समान रहते हैं। நமக்கு இருக்க முடியலையே. सभी की समान हम नहीं रह पाते हैं। கற்றுத் தருகிறார். वो हमें सिखाते हैं। நீ இருக்க வேண்டாம், நீ என்னை போல இருமே அவர் எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருக்காரு. सभी के समान मत रहो, मेरे समान तुम रो करके सब जगह को बंद करके रखा है। हमारे खुले दुआर देंगे। ऐसे के राजा पाता आंडवर சொல்றார். ऐसे के राजा को देख के प्रभु कहता है அவருக்கு பிளவை நோய் வந்திருக்குது. उनके लिए फोड़ी आने लगी। அதுக்கு நம்ம சொல்லுவாங்க ராஜ பிள்ளைன்னு. ராஜா वो राजा है, அது பயங்கர மரணத்துக்கு எதுவாக கொண்டு போறது. वो मृत्यु की वहां पर ले जाने वाली थी। அப்ப ஏசேக்கியாவை பார்த்து ராஜா ஏசாயாட்ட சொல்லி அனுப்புறார். ஏசாயா जो वो कहकर बेचता है, என் ஜனத்தின் அதிபதியிட்ட நீ போய் சொல்லு. मेरे जो प्रजा की उनकी बात जाकर कहो, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. अपने घर के कार्य के लिए सही बना। யாரெல்லாம் எவ்வளவு நல்ல ஒருத்தர் நல்லவங்க இல்லை, ஆனா அவரை விட்டு போகாம அவர்கிட்டே தப்பு பண்ணாலும் அவரை விடாம இருக்கும்போது நம்ம வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி தான் நம்மளை எடுப்பார். उसे हम ना छोड़ते हुए रहेंगे तो हमारे घर के काम सीधे होने की बात हमें ले लेते हैं। என்ன பைபிள் சொல்லுதே, ஆண்டவர் சொன்னாரே, बाइबल कहता है, प्रभु ने भी कहता है, विश्वास करना, आप विश्वास करना है, इसे भरोसा रखना है। ஜனத்தின் அதிபதியிட்ட போய் நீ சொல்லு, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நான் உன்னை எடுத்துருவேன்னு சொல்லி விடுது. मेरे प्रजा की राजा के पास जाके कहे ना, तेरे घर के कामों को सही बना कि मैं तुझे लेने वाला हूँ। நமக்கு எல்லாருக்கும் தெரியும், आप सभी लोग जानते हैं, சோகரமாக அழுதுட்டே இருக்காரு. वो दीवार की ओर मुड़कर रोता है। என்ன சொல்லி நான் என்னென்னலாம் நான் செஞ்சிருக்கேன் ஐயா. मैं क्या क्या भले काम किए हैं। அவங்க அப்பா மேடை உண்டாக்குனார். उनके पिता ने मंच को बनाने लगे। ராஜபாரம் வந்தவனே எல்லாத்தையும் நிர்மலமாக்கி சுத்தப்படுத்துவார். राजनीति आदि सब कुछ उसे तोड़कर से शुद्ध बना देते हैं। சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போக சொல்றாரு. सुसमाचार बताने के लिए गए हैं। அப்போ அதெல்லாம் சொல்லி அப்படியே அழுதாரு. वो सभी कहकर वो रोता है। அந்த சொன்ன தீர்க்கதரிசி முத்தத்துக்கு போகல, திரும்ப என்ன போய் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு. जो बोला वह भविष्य देखता बाहर भी नहीं गया है कि उनके पास प्रभु की वचन आते, मेरे प्रजा की जो राजा के पास जाके कहे ना, उनके बच्चे ही नहीं हुआ। அதுக்கு மேலே வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்றாரு. उसके पहले घर के काम को सही बना करके कहता है। 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. 15 साल बढ़ा के दिया है। மனாசே தரிசனமா வளர்க்கப்பட்டார். मनासे आए, उसे लाडला से सब पालन किया है। அவ்வளவு பண்ணார். कितने अधर्म काम था, सब कुछ करने लगे। ஆண்டவர் கடவுளுக்கு பயந்து நடக்கணும், 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்வார். प्रभु की भय मान के चलने वाला को 1000 पीढ़ियों तक वो दया करता है। மனாசேய பாபிலோன் ராஜா பிடிச்சு முள்ளு பக்கத்துல வந்து பிடிச்சு கொண்டு போகும்போது அவர் கெஞ்சுதார் ஆண்டவர். जो मनासे को ऐसे पकड़कर बंदी बना के लेकर जाते समय वो मांगने लगे प्रभु के पास। இசைக்கியா மகன் மனாசே கெஞ்சுதார். ऐसे क्या कि बेटा जो मनासे मांगने लगे, கெஞ்சின ஆன் தி ஸ்பாட்ல அவருக்கு ஜெபத்தை கேட்டார். जो तुरंत उसी पल में परमेश्वर की प्रार्थना को सुन लेता है। பிதாக்களுடைய நீதி பிள்ளைகளுக்கு வரும். पिता की धार्मिकता बच्चे के अंदर आते हैं। அதே போல பிதாக்களுடைய பாவங்களும் பிள்ளைகளுக்கு வரும். वैसे पिता की पाप भी बच्चे की ओर आती है। 1000 தலைமுறைக்கு அவர் இறக்கம் செய்வார். 1000 पीढ़ियों तक वो दया करता है। மனாசே ஜெபம் பண்ணி கெஞ்சின உடனே இறக்கம். मनाशी प्रार्थना कर कर विनती करते समय तुरंत दया मिलती है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாசித்த வேத பகுதி சொன்னது மாதிரி நான் உங்களை, நீங்க ரொம்ப பாழா இருக்கீங்க, நீங்க இடிஞ்சு கிடக்கீங்க, எல்லாத்தையும் நான் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னா, जो पढ़ा हुआ वचन के जरिए तुम तो बिगड़ा गया है, तुम्हारे शहर पर टूट पड़ा है, तुम गिड़गिड़ा के मांगते समय நீங்க ஜெபம் பண்ணணும், அப்ப நான் அனுகிரகம் பண்ணுவேன்னு तुम சொல்றாரு. गिड़गिड़ा के प्रार्थना करते समय मैं तुम्हें अनुग्रह करूंगा कर कर। கர்த்தருக்கு காத்துக்கவங்க ये एगो की बात जो रहने वाले வெட்கப்பட்டு போறதே लज्जित होके नहीं जाएंगे। ஏசாயா
49:23. यशायाह 49 में उसमें 29 वचन कहता है, ராஜாக்கள் உன்னை வாசி. வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முககுப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம சிறுமப்பட்டு இருக்கும்போது அவர் உயர்த்தும் போது நம்ம நம்பவே முடியாது. हम दिन और दर्द बन के रहते समय उन्होंने हमें ऊंचाई उठाते समय भरोसे में नहीं कर पाएंगे। ஆண்டவருக்காக பொறுமையோட நம்ம காத்திருந்தா அவர் வெட்கப்பட்டு போக செய்ய மாட்டார். प्रभु के लिए हम धीरज के साथ बाढ़ जोड़ेंगे तो कभी लज्जित होकर नहीं करेंगे। 55 ஏசாயா 55 சொல்லு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். यशायाह 55:6 में कहता है, यहोवा को जिस दिन में देखना है उस समय में देखना है। இருக்கையில் அவரை நோக்கி वो समीप रहते समय उनके और पुकारो करके कहता है। சொல்லிட்டே இருப்பார். वो बोलते ही रहेंगे, எனக்குலாம் 6 மணிக்கு நான் எழும்பணும். मुझे 6 बजे उठना है। அதுக்கு மேல நான் தூங்கிட்டு இருந்தேன்னா நல்ல பனிஷ்மெண்ட் கிடைக்கும். उसके बाद मैं सोते रहेंगे तो मुझे अच्छी ताड़ना मिलती है। கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். यहोवा को देखने का मिलने का समय में मिल जाओ। ஏசாயா 59:16 சொல்லிருக்கு. यशायाह 59 में उसमें 16 कहता है, நியாயம் பின்னிட்டு அழுந்தது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போகிறது. 59:16 வாசிக்கிறீங்களா? ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்கள். நீதி போதும். அங்க அந்த இடத்துல நீதி நியாயம் எல்லாம் இல்ல, அநியாயம் நடக்குது. ஆனா அதுக்காக ஜெபம் பண்ணுவது யாருமே இல்லைன்னா ஆண்டவர் उस ஆச்சரியப்படுறார். जगह पर न्याय की जैसे कुछ भी नहीं, सारे अधर्म कार्य होते हैं, लेकिन वहाँ पर विनती करने के लिए कोई नहीं करके प्रभु मांगते हैं। நம்ம சுற்றிலும் நம்மளை கிறிஸ்தவங்கனாலும் சரிதான், உலகத்தார் கூட நல்லா இருக்காங்க, நம்ம சுற்றிலும் நியாயம் இல்லை, நீதி இல்லை, இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். हमारे चार और गहरे में लोगों के लिए प्रार्थना करना कि वहाँ पर न्याय नहीं है, धार्मिकता नहीं है। 64:7 சொல்றார், உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்கிறவனும் இல்லை. 64 में कहता है, तुम्हारे नाम के और पुकारने वाले भी कोई नहीं है। ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு परमेश्वर मरकर जी उठने के बाद பேதுருவை சிறைச்சாலையில போட்டான். पतरस को जेल में बंदी किया गया है। சபையார் ஊக்கத்தோட நினைச்சுதாங்க ஜெபம் பண்ணாங்க. कलीसिया वाले ने उनके लिए इकट्ठ होकर प्रार्थना करते அது हैं। என்ன ஜெபம்? वो क्या प्रार्थना है? பெண்கள் ஜெப கூட்டம். जो महिलाओं की प्रार्थना है। பெண்கள் ஜெபத்துக்கு நம்ம லேசில உபத்திரவத்துல நம்ம உருக்கமா அழுவோம். हम संकट में बहुत हम रोएंगे। ஏன்னா அங்க மரியாள் பேர் தான், மரியா வீட்லயே ஜெபம் பண்ணுதாங்க. मरियम के घर में भी प्रार्थना करते हैं। பேரு தட்டும்போது ரோதை தான் எழுந்திருக்காங்க. पतरस खटखटाते समय जो रोदे करके वो उस व्यक्ति में जाके पड़ते हैं। பார்க்காங்க, பேரு நிற்காரு. जो दुहार की खिड़की में देखता है कि पतरस खड़ा है। சபையார் பெண்களாக கூடி ஜெபித்தாங்க. महिला लोग इकट्ठा होकर प्रार्थना करते हैं। அப்போ அவங்க ஊக்கத்தோட ஜெபம் பண்ணோன்னே எங்க பேருக்கு தேவதூதன் இறங்கி வராரு. जो अच्छी से प्रार्थना करते हैं स्वर्गदूत उतर कर आते हैं पतरस के लिए। கவலை இல்லாம தூங்குறாரு. वो बिना चिंता के साथ अच्छे सो रहे हैं। ஏன்னா உங்க வயதானவர் தான் சாமன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். प्रभु ने कहा तू बुजुर्ग उम्र में तो मरेंगे कर அதை பத்தி கவலை இல்லை, அவர் நல்லா தூங்கிட்டு उसके बारे में चिंता ही नहीं, वो अच्छे से सो रहा है। நம்முடைய ஜெபம் அசைக்கும். वो हमारे प्रार्थना हिलेगी। அல்லேலூயா. हालेलुया। தானியேல் ஜெபிச்சாரு. दानियल ने प्रार्थना நம்ம किया। எல்லாருக்கும் தெரியும். हम सभी जानते हैं சட்டம் வந்திருக்கு. कानून ऐसे आने 3 लगे, நேரம் அவர் ஜெபிக்கிறார். लेकिन 3 बार भी वो प्रार्थना करता है। சிங்கக்கவியை குறிச்சிட்டாங்க. और जो वैसे इनके लिए ஆனா कर மாற்றல दिया, ஆண்டு. लेकिन उसे प्रभु ने बदला है। அல்லேலூயா. हालेलुया। சிங்கக்கவிக்கு அனுமதிச்சாரு. सिंह की गुफा की अनुमति दिया है, சிங்கங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது. लेकिन सिंह ने उसे कुछ नहीं कर पाई। இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இதுல आज हम इसमें क्या सीखना நமக்கு है? விரோதமா எத்தனை பேர் எழும்பலாம், अपने विरोध कितने लोग भी उठ सकता ஆனா है, தோத்து போவாங்க. लेकिन वे हार जाएगी। உனக்கு விரோதமா எழும்ப ஆயுதம் तेरे विरोध उठने वाला हथियार ना सफल होगी। அல்லேலூயா. हालेलुया। ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? लेकिन अब किस प्रकार रहना है? கோட்டைக்குள்ள இருக்கணும். हम लघु की गढ़ के अंदर रहना है, வசனத்துக்குள்ள இருக்கணும். हम वचन के अंदर रहना है। அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் சதி பண்ணாங்களோ தான் வெட்டின குழியில தானே
குடும்ப குடும்பமாக பொன் போட்டாங்க. जो कोई उनके लिए खड्डा खोदा उस गड्ढे में जो कि उनके लिए खोदा वही उन परिवार परिवार के साथ उसके अंदर डालने लगे. ஆண்டவர் நம்மை பாராத போல இருக்கலாம், அவர் நீதிபரர், परमेश्वर में ना देखा समान दिखाई पड़ेंगे लेकिन वो न्याय करेंगे, वो न्याय करने वाला प्रभु है. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு अग्नि शोधन வந்துச்சு. सातरक मेशक आबेदनगो के लिए अग्नि की जो परीक्षा आने लगी. இப்போ அப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம இருக்கோம். हम उस प्रकार की दिनों में आज भी है. நல்லவங்க எல்லாம் கொல்லப்படுறாங்க. अच्छे लोग सब मारे जाते हैं. अच्छे मारिட்டாங்க. लहू की खून की समान मरते हैं. ராஜாவுக்கு நேராக சொல்றாங்க. राजा के सामने खड़े रहकर कहता है பயப்படப்படுறது. हम आपको नहीं डरेंगे. ராஜா தெரிந்திருக்கிறாங்க. राजा आप ये जान ले எங்க தேவன் காப்பாற்றுவார். हमारे परमेश्वर हमें संभालेंगे. காப்பாற்றாவிட்டால் அவர்தான் தேவன். वो ना बचाएंगे तो वही हमारे प्रभु है. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம இருக்கோம். इस प्रकार की दिन में हम आ चुके हैं. அக்கினி அவிக்கல. अग्नि को नहीं मिटा है. சாம்பல் மனமே இல்ல. उनके लिए राख की खुशबू नहीं आई है. அதிசயமானவர். वो अद्भुत कार्य करने वाले हैं. பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா இயேசையா உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா இயேசையா முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றே முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றே உமக்கு மறைவாய் எங்கே போவே உமக்கு மறைவாய் எங்கே போவே உம்மை விட்டு எங்கே ஓடுவே நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவே அவர் முன்னும் பின்னும் நெருக்குகிறார். वो आगे पीछे में दबाते हैं. நம்ம நினைச்சது நடக்கல. हमारी सोच के अनुसार कुछ नहीं होती है. நிந்தைக்குள்ளாக வச்சிருக்காரு. हम निंदा की जरिए रखा है. हालेलुया हालेलुया. நான் 2 நாளா ரொம்ப நான் வியாகுலப்பட்டேன். मैं 2 दिन के लिए बहुत वेदना उठाने लगे. हालेलुया हालेलुया. நம்ம நிந்தையால் நிறைஞ்சிருக்கோம். हम निंदा से भरे हुए அவர் हैं. முன்னும் பின்னும் நெருக்குதார். आगे पीछे में घेर लेता है. हम कहाँ दौड़ेंगे? அவருக்கு மறைவா எங்க उनको போவோம்? छोड़कर हम कहाँ जाएंगे? அவர் பிரிஞ்சு நம்ம வாழ முடியும். उनका अलग होकर हम जी सकेंगे क्या? ஒன்றுமே இல்லை. उनके अलावा कुछ नहीं है. அவர் நல்லவர். वो भला है. நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது போற்றி போற்றி ஜெபிச்சு நன்றி சொல்லும் போது எவ்வளவு பலன் கிடைக்குது. हम प्रार्थना करते समय उनकी प्रशंसा कर 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 हम प्रार्थना करते समय कितनी बल मिलती है. இப்ப நம்ம யாரு? हम कौन है? இஸ்ரவேலர். इजराइल है. உள்ளத்தில் யூதனானவனே अंदर की मनुष्य में यहूदी है, वो सच्चा यहूदी है. இஸ்ரவேலியும் உமக்கு ஒப்பானவன். इजराइल तेरी तुलना कौन है? இஸ்ரவேல் யார்? அது ரட்சிக்கப்பட்ட ஜனம். इजराइल कौन है? उद्धार पाए प्रजा है. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் तेरे सहाय करने वाला ढाल, பட்டயமும் महिमा से भरा हुआ तलवार है. நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. कई सोचेंगे मैं कुछ नहीं कर पाएंगे. வாழ்க்கையில நான் பிறந்த ஊர்லயும் எனக்கு சரி இப்பவும் சரி நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். मेरे जन्म के गांव में भी यहाँ पर भी मैं देख रही हूँ कितने लोग मैं देख அவன் चुकी நம்ம हूँ. பட்சத்துல இருந்து நமக்கு எதிரா வருகிறவர்கள் யாரு? वो हमारे निकट गए, हमारे विरोध आने वाला कौन है? நிறைய ஜெபவீரர்கள் இருக்காங்க. ऐसे बहुत प्रार्थना के वीर लोग हैं. எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். सभी की प्रार्थना को उन्होंने सुनता है. हालेलुया. हालेलुया. அவர் பாதையில நடக்கும்படி அவர் நம்ம வச்சிட்டு போயிருக்காரு. हम उनकी मार्ग में चलने के लिए उन्होंने हमारे लिए रखे गया है. நானும் நீங்களும் கிறிஸ்துவனுடையவர்கள். मैं भी अभी मसीह की है. நம்ம எவ்வளவு பலசாலிகள். हम कितने बलवान हैं. அவருடைய பிள்ளைகள். हम उनकी संतान हैं. அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது. उनकी जो कुछ है वो हमारे लिए है. பிள்ளைகளான சுதந்திரர்கள். हम बच्चे हैं तो उनकी स्वतंत्रता भी है. हम मार्ग நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். और धार्मिक की मार्ग जो दिन में उदय होने वाले उस सूर्य के प्रकाश की समान रहती है. हालेलुया. हालेलुया. அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் நம்ம. हम उन्हें देवता मानी प्रजा है. எங்க போவோம்? आप कहाँ जाएंगे? விசாரிக்கிறவர். हमें पूछताछ करने वाले, हमें तसल्ली करने वाले. அவர் அழுகிறது. हम रोते से भी उन्होंने भी रोता है. யோசேப்பு ஜெயிலில் இருக்கும்போது அவருடைய கிருபை அவரும் இருந்தார். யோசேप जेल में बंदियों में था, उन्होंने भी बंदीगृह में गए. அவர் விசுவாசி வச்சு उनकी दर्शन उन्हें विश्वास को दिखलाने लगे. हालेलुया. அவரை
தெய்வமாக கொண்டவங்க ஒருத்தரும் வைக்கப்படல. उनकी देवता माने में कोई लज्जित नहीं पाए நம்மை हैं। நடத்துகிறது, वो हमें चलाने वाला प्रभु है, வழி நடத்துகிறது. हमें अगुवाई करने वाला प्रभु நம்மளை है। அழைச்சதுனால இந்த மத்தியான வேளையில நம்ம வந்திருக்கோம். हमें बुलाया इसलिए इस दोपहर के समय में आ चुके हैं, ஒரு சிலர் தான் 2 மணிக்கு வந்தாங்க. लेकिन कुछ लोग 2 बजे आने लगे। எனக்கு நீ கொண்டு வரதுக்கு ஆள் லேட்டு. मुझे आज लेके आने वाले थोड़ी देर हो गई। நானும் 2:05க்கு தான் வந்திருப்பேன். मैं भी 2:05 का आए लगती हूँ इससे। हालेलुया। நம்ம சாட்சி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வர மாதிரி ஆசீர்வாதம் எதுவுமே இருக்கு. जो पहले आने वाले आशीर्वाद की समान कहीं भी नहीं நம்ம है, மறக்க கூடாது. हम नहीं भूलना है। हम इजराइल के लोग हैं, நீதிமான். हम धार्मिक நம்ம है, விசுவாசத்தினால் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம். हम विश्वास के जरिए से हम धार्मिक गिना गया है। நம்ம நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல. हम दिन में उदय वाले सूर्य के प्रकाश की அந்த समान நேரத்தில் हैं। அவர் பேசுவார். उस समय में बात करेंगे, அவர் கல் கிடையாது. वो मिट्टी नहीं है, அவர் मतलब பேசும் नहीं। தேவன். वो बातें करने वाला प्रभु है। நம்ம பாரங்களை அவர் சுமக்கிற தேவன். हमारे बोझों को उन्होंने उठाने वाले हैं, தாகத்தை தீர்க்கிற हमारे தேவன். प्यास को बुझाने वाला प्रभु है। நம்மளும் பாக்கியசாலி. हम कितने धन्य व्यक्ति है। அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் தருவார். इस प्रकार की विश्वास परमेश्वर देंगे। गीत गाते समय दान लिया जाएंगे, पाठ पढ़ेंगे, बोले कहानी के रूप में।